Hello, friend. எக்கை பாயில் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. இன்றைக்கி பொரியல் வந்து பீக்கங்காய் பொரியல். அதை வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட்டு மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் போட்டு பைனாப்பிள் கட் பண்ணிக்கிறேன். நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய், இஞ்சி, கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் போட்டு நெல்லிக்காய் ஜூஸ், கார்ன் வந்து வேக வச்சுக்கிறோம். இன்றைக்கி இட்லி, தக்காளி சாதத்துக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி சாதத்துக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளியை முழுசாகவே ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து குக்கரில் விசில் போடாமல் இப்படி மூடி வச்சோம்னா நல்லா மசிஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, பீக்கங்காய் கூட்டு, எக்கும் பைனாப்பிளும். லன்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி தக்காளி சாதம் நல்லா உதிரியாக வந்துருக்கு. லன்ச் பாக்ஸுக்கு தக்காளி சாதம் கூட பச்சடி, பக்கோடா. மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு கார்ன், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பொரி உருண்டை, நெல்லிக்காய் ஜூஸ், எக், பீக்கங்காய் கூட்டு, பைனாப்பிள், வெள்ளரிக்காய், ஒரு பனானா, ஒரு கோவா. தேங்க்யூ, பாய்.